வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான பதிவுல ஒரு முக்கியமான செய்தி வச்சிருக்கேன். என்னன்னு ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆகையால் சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இது எப்பவும் போல சிஎம் டிராஃபி ஓடுறேன் 10K போடுறேங்கிறதுல நாள் 11 நண்பர்களே. என்னோட ரெக்கவரி செஷன் முடிஞ்சு இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஓட போறேன். ஆகையால் இன்னைக்கான நிலைமை என்னன்னு இன்னைக்கு ஓடினாதான் தெரிய போகுது. அப்படியே காலைல எழுந்தோட காஃபி போட்டதுக்கு அப்புறம் காலைல சாப்பிட வேண்டிய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இதே நலம் மூட்டு நலம் அப்படியே நம்ம முடியலத்துக்காக யூ ஃபிட்டோட ஃபிஷால் எடுத்தேன். இன்னைக்கான கதைப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு புக் படிச்ச நண்பர்களே. இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கோல் மேல ஃபோக்கஸ் பண்றது வரைக்கும் நம்ம கோலுக்கான ப்ராசஸ் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஈஸியா நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்ல வராரு. எக்ஸாம்பிளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது எனக்கு ஒரு கோல்னா, அதுக்காக நான் கண்டென்ட் ரெடி பண்றது, எடிட் பண்றது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதுக்கான ஒரு ப்ராசஸ். இப்போ நான் அந்த ப்ராசஸ் மேல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணேன்னா ஈஸியா என்னால அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். 1000 சப்ஸ்கிரைபரை ஈஸியா என்னால டேக் பண்ண முடியும். ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். மதியம் போர் அடித்த காரணமாக அவெஞ்சர்ஸ் படத்தை ரீவாச் பண்ணிட்டு நாளைக்கு ஓணம் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்காக ஒரு ட்ரையல் ஃபிட் செக் பார்த்தேன். பயிற்சிக்கு டைமான காரணமாக மனமா ஒரு காஃபியை போட்டுட்டு இன்னைக்கு சிங்கிள் ஸ்டெச்ல 1500 ரீச் பண்ணணும். இன்னைக்கு ஓடுறத பொறுத்த என்னோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தட்டு மாதிரி 1500 ஒரு 33 செகண்ட் லேட்டா முடிச்சேன். ஓகே, நம்ம ரெக்கவர்ல இருந்தனால கூட இந்த ப்ரோக்ரஸ் அடி வாங்கிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மனசு தேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலே இந்த பார்க்ல இருந்தாதான் நண்பர்களே உண்மையான நிம்மதியே கிடைக்குது. நான் மட்டும் இல்ல, சின்னவங்க பெரியவங்க போய் தர்மன் செட்டில் உள்ளவங்க எல்லாம் இங்க தான் வந்து வசிக்கிறாங்க. அப்படியே டைம் ஆன காரணமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் போனேன். ட்ரெயின் கொஞ்சம் லேட்டா வந்த காரணமாக எப்படியே ஒரு ட்ரெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தும்மல் போடலான்னு திரும்பி பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் நமக்கு திடீர்னு அழைச்சு கொடுத்தான். அவங்க கூட ஒரு 4-5 வார்த்தைகள் நல்லா பேசிட்டு எப்பவும் போல நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். வலிமையாகுங்க.